வணக்கம் சகோஸ். என்னோட வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே ரொம்பவுமே நன்றிங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பி என்டிபிசி 2024க்கான நோட்டிஃபிகேஷன் ஏற்கனவே நம்மளுடைய யூடியூப் சேனலில் வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கோங்க. பார்க்காதவங்க கண்டிப்பாக அதை பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய டைம் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்துட்டு நான் ஆர்ஆர்பி என்டிபிசி எழுத போகலான்னு இருக்கேன், எனக்கு சிலபஸ் என்னன்னு தெரியாது, எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும்னு தெரியாது அப்படின்ற குழப்பத்தில் இருப்பாங்க. அவங்களுக்கான ஒரு வீடியோவை தான் இதை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோங்க. கண்டிப்பாக இதுக்கு ஒரு சப்போர்ட்டை கொடுங்க. ஆர்ஆர்பி என்டிபிசி 2024க்கான எக்ஸாம் பேட்டர்னும் சிலபஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் ஆர்ஆர்பி என்டிபிசி 2 ஸ்டேஜில் நடக்கும். ஒன்று வந்து CBT 1, CBT 2, அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம், ப்ரிலிம்ஸும் மெயின்ஸும் இருக்குது. இது ரெண்டுத்துக்குமே ஒரே சிலபஸ் தாங்க, என்ன மார்க் டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. சேம் சிலபஸ் தான் படிக்க போகிறீங்க ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கும். இப்போது ஸ்டேஜ் 1 அண்ட் ஸ்டேஜ் 2 அதில் என்னென்ன வருது அப்படின்றத பற்றி தான் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. அதாவது ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு என்னென்ன போர்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேத்தமெட்டிக்ஸ்லேருந்து 30 கொஸ்டின்ஸ் வருங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 1 மார்க், அப்போனா 30 மார்க்ஸ். நெக்ஸ்ட் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் 30 கொஸ்டின்ஸ் 30 மார்க்ஸ். அடுத்து ஜென்ரல் அவேர்னஸ் 40 கொஸ்டின்ஸ் 40 மார்க்ஸ். டோட்டலாக 100 கொஸ்டின்ஸ்க்கு உங்களுக்கு 100 மார்க்ஸ் வருதுங்க. இதுக்கான டைம் லிமிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 90 மினிட்ஸ். ஸோ ஜென்ரல் அவேர்னஸ் கூட நம்மளுக்கு டைம் அவ்வளோவா தேவைப்படாது. ஆனால் மேத்தமெட்டிக்ஸ்க்கும் ரீசனிங்க்கும் கண்டிப்பாக நம்மளுக்கு நிறைய டைம் தேவைப்படும். ஸோ கொடுக்கப்பட்டுள்ள 90 மினிட்ஸை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத இப்போவே நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸ்டேஜ் 2, அதாவது மெயின்ஸ் எக்ஸாம். நான் சொன்னேன் இல்லையா, சேம் சிலபஸ் தாங்க ரெண்டுத்துக்குமே, ஆனால் மார்க் தான் டிஃப்ரென்ஸாக இருக்குது. என்னென்னு பாருங்கள், அதே தான் மேத்தமெட்டிக்ஸ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ். ஆனால் ஸ்டேஜ் 1ல் 30 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க, இங்கே பார்த்தீங்கன்னா 35 கொஸ்டின்ஸ், அப்போனா 35 மார்க்ஸ். ஸ்டேஜ் 1ல் 30 கொஸ்டின்ஸ் ரீசனிங்கில் கேட்டிருந்தாங்க, ஸ்டேஜ் 2ல் 35 கொஸ்டின்ஸ் 35 மார்க்ஸ். ஜென்ரல் அவேர்னஸை 40 கொஸ்டின்ஸ் ஸ்டேஜ் 1ல் கேட்டிருப்பாங்க, ஸ்டேஜ் 2ல் 50 கொஸ்டின்ஸ், இப்போ 50 மார்க்ஸ். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 120 கொஸ்டின்ஸ். எக்ஸ்ட்ரா 20 கொஸ்டின்ஸ் நீங்கள் ஸ்டேஜ் 2ல் அட்டன் பண்ண போகிறீங்க, அதாவது மெயின்ஸில். கவலைப்படாதீங்க, ரெண்டுமே மல்டிபிள் சாய்ஸில் தான் நடக்குமே. நம்ம வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸில் ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதுக்குமே டைம் லிமிட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 90 மினிட்ஸ் தான் கொடுத்துருக்காங்கங்க. ஸோ இதுதான் ஸ்டேஜ் 1 அண்டு ஸ்டேஜ் 2. இப்போ நெக்ஸ்ட் வந்து அதுக்கான சிலபஸ் என்னன்றதை பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம சிலபஸில் ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா, மேத்தமெட்டிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இப்போ மேத்தமெட்டிக்ஸில் நீங்கள் என்னென்னலாம் படிக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னா, நம்பர் சிஸ்டம், டெசிமல்ஸ், ஃப்ராக்ஷன்ஸ், LCM, HCF, ratio and proportion, percentage, mensuration, time and work, time and distance, simple and compound interest, profit and loss, elementary algebra, geometry and trigonometry, elementary statistics. ஸோ ஆல்ரெடி கவர்மெண்ட் ஜாபுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன், இந்த டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும், இல்லை SSCயாக இருக்கட்டும். ஸோ மேக்ஸிமம் மேக்ஸில் வந்து இந்த மாதிரியான போர்ஷன்ஸ் தான் எல்லா கவர்மெண்ட் ஜாப்புமே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த எக்ஸாமுமே அட்டன் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், உங்களை வந்துட்டு நீங்களே ஷைன் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ மேத்தமெட்டிக்ஸ்க்கு இது தாங்க சிலபஸாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்டு ரீசனிங்கான சிலபஸ் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் மொத்தமே 16 டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்கங்க. அனாலஜிஸ், கம்பல்ஷன் ஆஃப் நம்பர் அண்ட் ஆல்ஃபபெட்டிக்கல் சீரீஸ், கோடிங் அண்ட் டீகோடிங், மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ், சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்சஸ், ரிலேஷன்ஷிப்ஸ், அனாலிட்டிக்கல் ரீசனிங், சிலாலஜிசம், ஜம்பிளிங், வென் டயக்ராம்ஸ், பசில், டேட்டா சஃபிஷியன்சி, ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன், ஸ்டேட்மெண்ட், courses of action, decision making, maps, interpretation of graphs. ஸோ மேத்தமெட்டிக்ஸை கம்பேர் பண்ணும்போது ரீசனிங் வந்து நம்ம கொஞ்சம் குயிக்காக முடிக்கலாம். ஏன்னா மேத்தமெட்டிக்ஸில் நிறைய ப்ரொசீஜர் யூஸ் பண்ணி தான் நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ரீசனிங்கில் சில விஷயங்கள்லாம் சீக்கிரமாக முடிச்சிடலாம். லைக் கோடிங் அண்ட் டீகோடிங்காக இருக்கட்டும், சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்சஸாக இருக்கட்டும், சிலாலஜிசமாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸாக இருக்கலாம். இதெல்லாம் குயிக்காக நம்மளால் டைம் சேவ் பண்ண முடியும். அப்போ எதில் குயிக்காக முடிக்க முடியுமோ அதில் டைம் சேவ் பண்ணி எதுக்கு நிறைய டைம் தேவைப்படுதோ அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கான சிலபஸ் இது தான் அவங்க கொடுத்துருக்காங்கங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் நம்ம ஜென்ரல் அவேர்னஸ்க்கான சிலபஸ் தாங்க பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 21 டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் மேக்ஸிமமும் மார்க்கும் அதிகமாக தாங்க இருக்குது. அப்போ கண்டிப்பாக நீங்கள் இதை படித்து தாங்க ஆகணும். இதில் என்னென்ன டாபிக் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் ஈவெண்ட்ஸ் ஆஃப் நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ், கேம்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ்,
Art and Culture of India, Indian Literature, Monuments and Places of India, General Science and Life Science up to 10th CBSE, History of India and Freedom Struggle, Physical, Social and Economic Geography of India and World, Indian Polity and Governance, Constitution and Political System, the general scientific and technological developments including space and nuclear program of India. ரீசெண்டாக இந்தியாவில் நடந்த ஸ்பேஸ் ரிசர்ச்சாக இருக்கட்டும், சேட்டலைட்ஸாக இருக்கட்டும், அதை பற்றிலாம் நிறைய தெரிஞ்சு வச்சுக்கோங்க. UN and other important world organization, environmental issues concerning India and the world at large, basics of computers and computer applications, common abbreviations, transport systems in India, Indian economy, famous personalities of India and world, flagship government programs, flora and fauna of India, important government and public sector organization of India, current GK. ஸோ இந்த ஒரு 21 டாபிக்ஸ் படித்து தான் ஜென்ரல் அவேர்னஸாக கொடுத்துருக்காங்கங்க. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் படிக்கிறேன், எனக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் மாடல்ஸ் வேணும், அதை ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போடுங்க அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோவை பார்த்து எல்லாருக்குமே ரொம்பவுமே நன்றிங்க. தேங்க்யூ.